அஜித் சார் வந்து விளம்பரங்களில் நடிக்கவே மாட்டார். ஆமாம், ரொம்ப நாள் கழிச்சு கேம்பா விளம்பரத்தில் நடிச்சிருக்காரு. அதை வந்து அவருடைய ரசிகர்களே விமர்சனம் பண்ணுறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இங்கே தானே நடிக்க மாட்டார், வெளியூரில் படம் நடிக்கலாம்ல. அதே மாதிரி ஜனநாயகன் சென்சார் சர்டிஃபிகேட் விவகாரம், ஸோ இந்த விஷயம் அரசியலாக்கப்படுகிறதா? இந்த படம்னு இல்லை, இந்த படம் இன்னைக்கு பெரிய நடிகர், இன்னைக்கு ஒரு அரசியல் சூழல் இருக்கனால இது பெருசாக நம்ம பேசப்படுது. இது இல்லாமல் தமிழ் படங்கள் உங்களுக்கும் நிறையா தெரிஞ்சிருக்கேன். எவ்வளோ படங்கள் இன்னும் ரிலீஸ் ஆகாத படங்களே நிறைய படங்கள் இருக்கு. உங்களோட நற்பணி இயக்கம் எதிர்காலத்தில் தேர்தல் அரசியல் இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஆசைப்பட வேண்டியதானே, அப்துல் கலாமே சொல்லியிருக்காரு, ஆசைப்படனே கனவு காணுங்க. புதுக்கோட்டை தொகுதி கன்ஃபார்மா? நல்லா தானே கேட்குறது, உங்கள் வாய் மூட்டம் பழிக்கிட்டோம். அப்படி ஒரு வாய்ப்பு வந்தால் நிச்சயமாக பண்ணுவோம். அப்படின்னா நான் தான் கோப்பா சேவா வருவேன். கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷ போராட்டம் சினிமாவில் இப்போ திரும்பி பார்க்கும்போது அதனுடைய ஒரு அவுட்புட் தான் இப்போ நான் ஒன்று ஒன்றா அறுவடை பண்ண ஆரம்பிக்கிறேன்னு நினைக்கிறேன். ஓகே, நீண்ட நெடிய உழைப்பு இப்போ தான் ஆமாம், பழமாக கிடைக்க ஆரம்பிச்சு. மூங்கில் கதை தான் என் கதை. எல்லாரும் ஃபேமிலிலையும் ஒரு கல்யாணம்னு போது கல்யாண வீடுனா எப்படி இருக்கும்? 45 நாளுமே கல்யாண வீடு. உங்க அப்பனுக்கு அறிவே இல்லடா. ஆக்சுவலாக இதில் நம்ம எல்லாருமே நடித்தோம் அப்படின்றதோட அதை வாழ்ந்துட்டோம் அப்படின்றது தான் கரெக்டான வார்த்தையாக இருக்கும். ஸோ இந்த படத்தோட இவ்வளோ பெரிய வெற்றிக்கு காரணமும் அதோட தான். பிரைம் 9 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் காவேரி மாணிக்கம். எங்கூட இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் நடிகர் ஜெயவந்த் இருக்காரு. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கும் ப்ரோ, நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கா. ஸோ தலைவர் தம்பி தலைமையில் ஸோ தமிழகம் முழுக்க ஒரே பேச்சா கிடக்கு, தேட்டர்லாம் ஃபுல்லாக இருக்குது. ஸோ அந்த ரெஸ்பான்ஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம். 100% ஒரு ஃபெஸ்டிவலுக்கான ஒரு படம். கரெக்டாக வந்தாங்க, கரெக்டாக ஜெயிச்சிட்டாங்க. ஓகே, நாங்கள் ப்ரெஷ் ஷோவில் கூட ஒரு படத்தை இவ்வளோ கைதட்டி சிரித்து என்ஜாய் பண்ணி பார்த்து ரொம்ப குறைவு. ஸோ எங்களுக்கே ரொம்ப ரிலாக்ஸாக இருந்துச்சு. இல்லை, எங்களோட முதல் வெற்றியே வந்துட்டு அந்த ப்ரெஷ் ஷோவில் தான். அதுலேயே ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை, ஒரு புத்துணர்ச்சி. உங்களுக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும். நான் தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு வெளில வந்தேன். வெளில வரும்போதே சஷ்டி நின்றுக்கிட்டு இருந்தான், ரொம்ப வருஷம் ஃப்ரெண்டு. ஆனால் எப்படின்னா இருக்குது அப்படின்னா, ரொம்ப சூப்பராக இருக்கா. இன்னும் கூட இருந்தவர் கேட்டார், சிரிக்கிறாங்களா எல்லாரும்? கை தட்டுறாங்க, சிரிக்கிறாங்க, நம்ம ஆட்களே இப்படி பண்ணுறாங்க, அப்போ கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும்னு சொன்னேன். உங்கள் கேரக்டருக்கான ரெஸ்பான்ஸ் ஏதாவது வந்து பெரிய ரெஸ்பான்ஸ் ஏதாவது? இல்லை, ஒரு ஆஸ் அன் ஆக்டராக நமக்கு வந்துட்டு ஒரு சில படங்கள் ஒரு சந்தோஷம் கொடுக்கும்ல. நம்ம அந்த கதாபாத்திரத்துக்கு நம்ம ஒரு 100% ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த வகையில் நிறைய நண்பர்கள், தொடர்பு இல்லாத நண்பர்கள்லாம் கூட நமக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புறதும் ஃபோன் பண்ணி பாராட்டுறதுமே நமக்கு ஒரு பெரிய பெரிய அவார்டு வாங்கின மாதிரி இருக்குது. ஓகே, இது இந்த கேரக்டருக்கும் உங்கள் நிஜ கேரக்டருக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? எதுவுமே சம்மந்தம் இல்லை. ஓகே ஓகே. ஆனால் பட் இது மாதிரி கேரக்டர் ஊரில் 1-2 பேர் இருப்பாங்க. இல்லை, ஊர்னாலே அப்படி தானே, ஊருக்கு 4 பேர் அப்படி தானே இருக்கணும். ஆமாம், நீங்கள் இது மாதிரி யாராவது மீட் பண்ணியிருக்கீங்களா? ஏதாவது சம்பவங்கள் ஏதாவது? நிறைய பேர். அந்த தியாகுன்ற கேரக்டரே நம்ம பல கதாபாத்திரங்களை பார்த்துருக்கோம் நிஜ வாழ்க்கையிலேயே. ஓகே, ஏதாவது சம்பவமாக இருக்கா அது மாதிரி ஏதாவது நீங்கள் மீட் பண்ண? எக்கச்சக்கமா ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன். ஊரில் இப்போ என் ஊரே வந்துட்டு புதுக்கோட்டை. திருவிழான்னா அப்படி தான் இருக்கும். 10 நாள் திருவிழா நடக்கும். ஊரில் இதுக்குன்னு ஒரு டீம் இருக்குது. இதே பஞ்சாயத்தை இழுக்கிறது. அப்போ நம்ம போய் அதெல்லாம் நிறைய பிரச்சனைகள், அடிதடிகள்லாம் கூட நடந்திருக்கு. ஓகே ஓகே. நான் பட்டுக்கோட்டை. அப்படியா? ஆமாம். ஓகே, இப்போ ஹீரோயின் கிடையாது, டூயட் கிடையாது, பெரிய மாஸ் ஆக்ஷன் கிடையாது. ஜீவா ப்ரோவுக்கு வந்து இந்த படம் எவ்வளோ பெரிய இதாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, நான் அந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடி ப்ரெஸ் மீட்டில் நான் மேடையில் பேசும்போதே சொன்னேன், ஜீவா சாருக்கு இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படயமாக அமையும் அப்படின்னு. ஓகே சரி, அவர் இந்த விஷயத்தில் நீங்கள் ஏதாவது என்ன எடுத்துக்கிறீங்க? ஏன்னா ஹீரோயின் கிடையாது, டூயட் கிடையாது. ஸோ இந்த மாதிரி விஷயத்துல நீங்கள் என்ன எடுத்துக்கிறீங்க? நான் கதை தான், கதை, அந்த களம் அது கரெக்டாக அமைஞ்சிடுச்சுன்னா எதுவுமே இல்லைனாலும் வெற்றி அடையும் அப்படின்றதுக்கு இந்த படம் மிகப்பெரிய ஒரு உதாரணம். ஓகே, நிறைய ரெஸ்பான்ஸ் வந்துச்சுல்ல, அதில் உங்களால் மறக்க முடியாத ரெஸ்பான்ஸ். ஏன்னா நிறைய ஊருக்கு எல்லோரும் போகிறாங்க வேறு. நீங்கள் ஏதாவது தேட்டர் விசிட் போகும்போது உங்களுக்கு யாராவது கூப்பிட்டு என்ன சொன்னாங்க? இல்லை, அதுதான் இப்போ இதில் ஆக்சுவலாக எல்லா கதாபாத்திரத்துக்குமே அதற்கான ஸ்பேஸ் இருந்துச்சு. இப்போ யாருமே சரியாக பண்ணல, இவங்க ரொம்ப நல்லா பண்ணாங்க அப்படின்லாம் இல்லாமல் பொதுவாகவே ஓவராலாக இந்த படம் வந்துட்டு எல்லாரோட மனசுலையும் நிற்குது. நெக்ஸ்ட்டு அந்தந்த கதாபாத்திரம் அவங்க மனசில் நிற்குதுன்னு போதே நம்ம பதிஞ்சிட்டோன்ற ஒரு விஷயம் இருக்குது. ஆமாம், ஸோ அதுவே நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் தான். ஓகே, அந்த செம்பருத்தி செடி முதற்கொண்டு இவங்க மனசில் நிற்கிது. கரெக்ட். ஈவன் நம்மளை விட்டுருங்க, செடி கூட அந்த செம்பருத்தி கூட மனசில் நிற்குதுன்னா அதுதான். ஓகே, ஜீவா ப்ரோ ரொம்ப ஜாலியான ஆள். இந்த பக்கம் பார்த்தா தம்பிராமே சார், இளவரசு சார். செட்டு எப்படி இருந்துச்சு? செட்டு வந்துட்டு
அதோகல படம். தம்பி ராமையா அண்ணா வந்துட்டு ஆன் ஸ்க்ரீனோட ஆஃப் ஸ்க்ரீன் வந்துட்டு வேற மாதிரி பண்ணுவாரு தெரியும். அப்படியே. ஏன்னா நைட்டு தானே எங்களுக்கு 45 நாளும் மேக்ஸிமம் நைட் ஷூட் தான். ஓகே. உள்ள வந்துட்டாருனாலே அது விடிஞ்சிரும். அவ்வளோ ஒரு சவுண்டு, அவ்வளோ ஒரு கலகலப்பு, அவ்வளோ ஒரு ஃபன்னு, என்டர்டைன்டா இருக்கும். அதான் 45 ஒரு நாள் நம்ம கல்யாணம் பண்ண நாளுமே எவ்வளோ மெனக்கட்டணும். ஆமா. எல்லாரும் ஃபேமிலிலையும் ஒரு கல்யாணம்னு போது கல்யாண வீடுனா எப்படி இருக்கும்? ஆமா. 45 நாளுமே கல்யாண வீடு. அப்போ யோசிச்சு பாருங்க. ஓகே. இளவரசர் சார்லாம் எப்படி இருந்தாரு செட்ல? அவரும் கல்யாண வீடு இல்ல. ஆக்சுவலா இதுல நம்ம எல்லாருமே நடிச்சோம் அப்படின்றதோட அதை வாழ்ந்துட்டோம் அப்படின்றது தான் கரெக்டான வார்த்தையா இருக்கும். ஸோ இந்த படத்தோட இவ்வளோ பெரிய வெற்றிக்கு காரணமும் அதுவாக தான் இருக்கும். அவங்கவுங்க அந்தந்த கதாபாத்திரம் அதில் அப்படியே ஃபிக்ஸ் ஆயிட்டாங்க. இப்போ நானே ஜீவா சாரை வந்துட்டு செட்டில் கூப்பிடணும்னா பஞ்சாயத்து தான் கூப்பிடுவேன். ஓ. அவர் என்ன கூப்பிடணும்னா தியாகம் தான் கூப்பிடுவேன். ஓகே ஓகே ஓகே. அப்படியே தான் இருந்துச்சு. ஓகே. இப்போவுமே நீங்க எங்க டீம்ல யாராவது ஜெயவந்த் அப்படின்னா ஒரு நிமிஷம் அப்படியே யோசிப்பாங்க. தியாகம் நீங்கன்னா அப்படியே கேட்ச் பண்றோம். ஓகே. ஏன்னா கண்டினியூஸ் அப்படியே கூட்டு பழகிடுச்சு. ஓகே. ஏன்னா இளவரசி சாருக்கு அந்த சீன் பார்க்கும்போது எனக்கு டப்புன்னு கலாவணி போயிடுச்சு. அந்த கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது அவர் கோவப்பட்டு வர்றது இது அப்படியே தான் இருந்தது. இதே மாதிரி சம்பவம் நிஜத்தில் நடந்ததா? நீங்க யார் பக்கம் இருந்திருப்பீங்க? இது ஜீவானோட ஸ்டாண்டு தான் என் ஸ்டாண்டு மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு பஞ்சாயத்து தலைவர், இந்த பக்கமும் ஓட்டு வரணும் அந்த பக்கமும் ஓட்டு வரணும்னு போது ரெண்டுத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு நம்ம நியூட்ரலைஸ் பண்ணிட்டு போனோம்னு தான் நம்ம நினைப்போம். ஓகே. பட் இது மாதிரி சம்பவங்கள் ஏதாவது அட்டன் பண்ணியிருக்கீங்களா? அப்படி எதுவும் இல்லை. ஓகே. கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷ போராட்டம் சினிமாவில். இப்போ திரும்பி பார்க்கும்போது என்ன தோணுது? திரும்பி பார்க்கும்போது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருக்குன்னு தான் சொல்லணும். கடந்து வந்த பாதைகள் வந்துட்டு நம்மளுக்கு ஒவ்வொன்றும் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கு. அதனுடைய ஒரு அவுட்புட் தான் இப்போ நான் ஒன்று அறுவடை பண்ண ஆரம்பிக்கிறேன்னு நினைக்கிறேன். ஓகே. நீண்ட நெடிய உழைப்பு இப்போதான் ஆமாம் பழமாக கிடைக்க ஆரம்பிச்சு. மூங்கில் கதை தான் என் கதை. ரொம்ப சோர்ந்து போன டைம்னு உண்டா அந்த பீரியட்ல? ரொம்ப ஜாஸ்தி. தனிமை ரொம்ப பிடிக்கும். இளையராஜா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதில் அதெல்லாம் பல நாட்கள் இருக்கலாம். என்ன பண்ணுவீங்க? அப்படியே இளையராஜா சாங்கு கார் எடுப்பேன், அப்படியே மகாபலிபுரம் வரைக்கும் போவேன், அப்படியே திரும்பி வந்துடுவேன். ஆனால் அந்த போகிற ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 மேலே வண்டி தாண்டாது. வண்டி வரலாம் லேட் நைட். ஓகே. நம்மளுக்கு ரொம்ப ஒரு மனசுக்கு சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கும். ஓகே. அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு என்ன பண்ணீங்க? மீள்றதுலாம் இல்லை. சரி, லைஃபே நம்ம கடந்து போகிறது தானே. அது அந்த டைமுக்கு அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ இல்லை ஃபெயிலியர்ஸோ நம்மளுக்கு பெருசாக ஒரு மனசில் பாதிப்பு அப்படின்னும் போது நம்மளை லைட் பண்ணிக்கிறதுக்கு தான் நம்ம போயிட்டு வருது. போகும்போது அதை யோசிச்சுட்டு போக மாட்டேன். அது ஒரு சும்மா ட்ராவலாக தான் கன்சிடர். காட்ஸ் கிரேஸ் என்னோட முதல் படம் மத்திய சென்னைக்கு எனக்கு ராஜா சார் தான் மியூசிக். ஆமாம். அதனால் அது நம்ம வாழ்வியலோட பின்னி பிணைஞ்சவர் தான் அவர். அதனால் பல சந்தோஷங்கள் பல துக்கங்கள் எல்லாத்துலேயுமே அவரோட ட்ராவல் பண்ணுறது. துக்கம் தொண்டை அடிக்கிறப்ப திருவான்மையூர் பீச் பக்கத்தில் இருந்தேன், போயிடுவேன். காதில் ஹெட்ஃபோன் பண்ணிட்டு ராஜா சார் தான் வார்த்தை தவறி விட்டாய் கண்ணம்மா அப்படியே கொஞ்சம் சேது படத்துலையே. ஓகே ஓகே ஓகே. அந்த பாட்டு அப்புறம் ஓங்குத்தம்மா ஏங்குத்தம்மா போடும்போது அப்படியே பொல பொலன்னு கண்ணீர் வந்துடும். அப்படியே முடிச்சுட்டு ஃப்ரீ ஆகிட்டு வந்துடுறது. எங்கே செல்லும் இந்த பாதை. ஓகே. அது முடிச்சுட்டு வந்துடுறது. இது விடுதலை படம் தான் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய விடுதலை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நேர்காணலில். ஸோ அதுக்கப்புறம் நிறைய வாய்ப்புகள் வந்திருக்கா? ஆமாம், நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பட் நம்மளுக்கு பொறுப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குனால இப்போ நம்ம விடுதலையை டச் பண்ணுறதுக்கே எனக்கு இவ்வளோ வருஷம் போராட்டம் ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிபிள் டி, இதுவும் இப்போ எனக்கு அடுத்தது மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக வந்துச்சு போது நம்ம அடுத்தடுத்த படங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக தேர்ந்தெடுத்து பண்ணோன்றதுல உறுதியாக இருக்கிறதுனால எல்லாமே கமிட் பண்ணிக்கிறது. ஓகே ஓகே. ஆக்சுவலி தீர்க்கதரிசியே மிகப்பெரிய இதாக பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச படம். விடுதலைக்கான கதவு திறந்ததுக்கு ஒரு காரணம் தீர்க்கதரிசி. ஏன்னா நான் மத்திய சென்னை பண்ணேன், காட்டு பைசர் இந்த காலி, அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேப்பு. தீர்க்கதரிசி ப்ரொடியூசர் என் ஸ்கூல் சீனியர். ஓகே. சதீஷ். ஆமாம், சதீஷ் சார் என் ஸ்கூல் சீனியர். திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணார், பேசினார், ஒரு கதை அப்படின்னு சொன்னார், கூப்பிட்டாரு. சரி ஓகே, அங்கே ஆரம்பிச்சிச்சு பயணம். அப்படியே விடுதலை, அப்படியே ட்ரிபிள் டி. இந்த வருஷம் எத்தனை படம்னு தெரில, பார்ப்போம். கண்டிப்பாக நிச்சயமாக அடுத்தடுத்த படங்கள் கிடைக்கும், உங்கள் லைஃபுக்கான இது கிடைக்கும். விடுதலை தான் பண்ணீங்க, அப்படியே அடுத்து அரசனில் வெற்றிமாறன் சார் கிட்ட? இல்லை, சாருக்கு வந்துட்டு நம்மளை நல்லா தெரியும், ஆல்ரெடி அவர் கூட ஒர்க் பண்ணிட்டோம். இப்போ அவருக்கு அந்த கதைக்கு அந்த டிமாண்ட் இருக்குது, இந்த தோற்றம் இப்படி ஒரு கேரக்டர் வேணும் அப்படின்னாருனா நம்ம போய் கேட்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம எங்கே இருந்தாலும் அவங்க தூக்கிட்டு வந்துடுவோம். ஆமாம். ஓகே. இன்னும் கொஞ்சம் கூடுதலாக பேசுனீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒன் வேர்ட் ஆன்சர் மாதிரி இருக்கு. நானே 19 கேள்வி தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் கூடுதலா பேசுங்க. வெற்றிமாறன் சார் கிட்ட நீங்க கத்துக்கிட்ட விஷயங்கள் என்னென்ன? லீடர்ஷிப்.
ஓகே. இந்த லீடர்ஷிப் குவாலிட்டி, பெர்ஃபெக்ஷனிஸ்ட் அவர். இந்த செய்கிற விஷயம் வந்துட்டு ரொம்ப தெளிவாக, அது நினச்சது கரெக்டாக வர வரைக்கும் விட மாட்டார். விடுதலையிலே ஜஸ்ட்டு சேது சார் வந்துட்டு கழுத்தை என்ன இறுக்கிடுவார். அங்கேருந்து ஸ்ட்ரகிள் ஆகி போயிட்டு அந்த உயிர் போய் உயிர் வர மாதிரி நம்ம ப்ரீத் பண்ணணும். ஓகே. அது கிட்டத்தட்ட ஒரு 6 டேக் எடுத்தார். ஓகே. அகில இந்திய ஜெயவந்த் ரசிகர் நற்பணி இயக்கம். நற்பணி இயக்கம் தான். சரி, ரசிகர்லாம் இல்லை. சரி. அகில இந்திய ஜெயவந்த் நற்பணி இயக்கம் என்னென்ன வேலைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு? இல்லை, ஆக்சுவலாக நான் ஸ்கூல் டைம்ஸ்லேருந்தே கொஞ்சம் இந்த சோஷியல் சர்வீஸ் இதுலலாம் எனக்கு ஈடுபாடு ஜாஸ்தி. ஸோ அப்புறமா நம்ம சினிமா அப்படின்னு வந்ததுக்கு அப்புறமா 2019 அதை நான் ஒரு பதிவு பண்ணிட்டேன். தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் பதியப்பட்ட ஒரு இயக்கமாகவே நம்ம நடத்திட்டு இருக்கோம். ஒரு 13-14 மாவட்டங்களில் ஆக்டிவாக இருக்கும். ஓகே. நற்பணிகள் தான். ஓகே. நம்ம என்னால் முடிஞ்ச ஒரு சேவைகள், ரொம்ப சட்டில்டாக, ரொம்ப சைலண்ட்டாக, பெருசாக எதுவும் ப்ரொஜெக்ட் பண்ணிக்காம நம்மளால் முடிஞ்ச உதவிகள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆமாம், செய்திகள் எதுவும் இல்லை. ஒரு ஒரு தடவை வந்து காவலர்களுக்கு கூலிங் கிளாஸ் அந்த செய்தி அதெல்லாமே நான் இயக்கம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பண்ணது. ஓகே. ஓகே. அது பண்ணியிருக்கோம். நிறைய ஹெல்மெட்ஸ் கொடுத்துருக்கோம். ஸ்கூல்ஸ் குழந்தைங்களுக்கு நிறைய பாட புத்தகங்கள், அது மாதிரி விஷயங்கள், வாட்டர் டேங்க்ஸு, கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்துட்டு நல்ல குடி தண்ணீர் வரணும்னு சொல்லிட்டு அந்த வாட்டர் ஃபில்ட்ரேஷன் அது கொடுக்குறது. குழந்தைங்களுக்கு ஷூஸ் கொடுத்துருக்கோம் ஒரு ஸ்கூலுக்கே ஃபுல்லாக. ரொம்ப ரூரலில் இருக்கிற கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலில் ப்ராப்பர் டாய்லெட்ஸ் இல்லாமல் இருக்கும். அதுக்கெலாம் நிறையா டாய்லெட்ஸ் கட்டி கொடுத்துருக்கோம். அடிக்கடிக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக அந்த பிளட் கேம்ப்பு, ஐ கேம்ப்பு, மாதிரி மருத்துவ முகாம்கள்லாம் நான் டார்கெட் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரூரல் ஏரியா தான். ஓகே. ஏன்னா இப்போ நிறைய பேர் பண்ணுறதுக்கு வந்துட்டாங்க. ஆமாம். பட் சில இடங்கள் இன்னமும் நம்ம ஒரு ஊரில் வந்துட்டு தேன்கனிக்கோட்டை, ஓகே, கிருஷ்ணகிரி, ஓசூர் உள்ள ஒரு ரூரல் ட்ரைபல் ஃபாரஸ்ட் உள்ள. ஓகே. இத்தனைக்கு நல்லா மழை பெய்யும், எல்லாமே வரும். பட் தண்ணி அவங்க வச்சுக்கிறதுக்கான டேங்க் வந்துட்டு அந்த ஊரில் இல்லை. சில வெயில் காலங்களில் ரொம்ப பல கிலோமீட்டர் நடந்து போய் தண்ணி பிடிக்கிற அவல நிலை இப்பவும் இருக்குது. ஸோ அந்த ஊருக்கு நம்ம வந்துட்டு ஒரு 5 வாட்டர் டேங்க் வச்சுருக்கோம். சூப்பர். அதெல்லாம் வைக்கிறதுன்றதோட அந்த ஊர் மக்களோட அது சின்ன சின்ன விஷயங்கள் தான். பட் அவங்களோட சந்தோஷம் வந்துட்டு அது நம்மளுக்கு ரொம்ப ஒரு பெரிய விஷயமா, அதெல்லாம் எப்போவுமே நம்மளுக்கு ஒரு எவர் கிரீன் மெமரிஸாகவே இருக்குது. சூப்பர். ஒரு நடிகருக்கு ரசிகர் மன்றம் தேவைன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, மன்றம் அப்படின்றது அவங்கவுங்களோட தனிப்பட்ட ஒரு விஷயங்கள் தான். ஓகே. நம்மளுக்கு பொறுப்பு வந்துடுது இல்லை. இன்றைக்கி நடிகை அப்படின்னும் போது அவன் எப்படி ஜெயிக்கிறான் லைஃப்பில், அவங்க வாங்குற டிக்கெட்டில் அவன் ஜெயிக்கிறான். அந்த டிக்கெட்டில் அந்த வர பணத்தில் அவங்களுக்கு திரும்ப ஏதாவது பண்ணணுன்றது எந்த தவறு இல்லையே. அது ஒரு பொறுப்புன்னு நான் சொல்லுவேன். சரி, ரொம்ப செலக்டிவாக தான் கதைகளை செலக்ட் பண்ணுறீங்க. என்ன கிரைட்டீரியா வச்சுருக்கீங்க உங்களுக்கு வர கதைகளை செலக்ட் பண்ணுறோம்? அதான் இப்போ நம்மளுக்கு ஒரு கதை அப்படின்னும் போது ஒரு சீன் தான் பண்ணி அதில் வர அப்படின்னும் போது, சரி ஒரு சீன் நான் நடிக்கிறேன். பட் அந்த ஒரு சீன் என்ன பண்ணுது அந்த கதையில்? அந்த கதையே வந்துட்டு ட்விஸ்ட் பண்ணுதா, இல்லை கதையே மாற்றுதா, இல்லை அந்த கேரக்டர் தான் அதற்கான ஒரு அச்சாரமாக இருக்கா அப்படின்னா நான் பண்ணுவேன். ஓகே. நமக்கான ஒரு ஸ்பேஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம. இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, டைரக்ஷன் பண்ணுறதுக்கு ஐடியா இருக்கா? நிச்சயமாக இருக்குது. பட் அது நம்ம நிறைய கற்றுக்கணும். இட்ஸ் நாட் தட் ஈஸி. பட் இருக்குது, பண்ணணும்னு அது ஒரு ஆசையாக இருக்குது. ஓகே. அடுத்து எப்போ உங்களை ஹீரோவை பார்க்கலாம்? விரைவில். விரைவில்? ஆமாம், மிக விரைவில். ஷூட் போயிட்டீங்களா, போகிறீங்களா? இல்லை, தான் நம்ம சொல்கிறோம்ல, முன்னாடி நம்ம வாய்ப்பு வரும்போது நம்ம அப்போ தயாராக இல்லை. ஓகே. வாய்ப்பு வந்துடுச்சு, அது அதிர்ஷ்டம்னு நான் சொல்லுவேன். ஓகே. அப்போ நான் தயார்படுத்திக்கல. பட் இந்த 14-17 வருஷம் நம்ம பட்ட அவமானமும், ஓகே, கடந்து வந்த பாதையும், அது நம்மளுக்குள்ள ஒரு ரணமாக இருக்கும்ல, அது நம்மளை அப்படியே மோல்ட் பண்ணி இப்போ வெற்றிமாறன் சார் மாதிரி ஒரு ஒரு பல்கலைக்கழகம், இப்போ இந்த படங்களாகட்டும், இப்போ நான் சந்தித்த சினிமாவை சார்ந்த நண்பர்களாகட்டும், இப்போ நம்மளை ஒரு மாதிரி மோல்டு பண்ணி வச்சுருக்கு. ஓகே. அப்போது அது நம்ம அதுக்கு ஒரு டைம் வரும். வரும்போது அதை கரெக்டாக நம்ம பண்ணுவோம். ஓகே. உங்களோட நற்பணி இயக்கம் எதிர்காலத்தில் தேர்தல் அரசியல் இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அப்படி இப்போ இம்மிடியேட்டாக கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லுவேன். பட் அதுக்கான வாய்ப்புகள் ஃபியூச்சரில் மேபி இருக்கலாம். ஓகே, சரி. எதுக்கு நம்ம ஏன் சும்மா சொல்லணும்? ஆசைப்பட வேண்டியதானே. அப்துல் கலாமே சொல்லியிருக்காரு, ஆசைப்பட கனவு காணுங்க. ஆமாம், முயற்சி தானே. என்னை பொறுத்த வரைக்கும் வெற்றி தோல்வி நான் கேரே பண்ண மாட்டேன். அட்டன் பண்ணமா இல்லையா? ஆமாம் ஆமாம். அதனால தான் இத்தனை வருஷம் உங்களால் சஸ்டெயின் பண்ணி நிற்க முடியுது. ஓகே. ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம், அட்டன் பண்ணிகிட்டே இருப்போம். ஓகே. விஜய் சாரோட அரசியல் பயணத்தை எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயந்தான். நிறைய பேர் வரணும், நிறைய ஐடியாலஜிஸ் உள்ளே வரணும், புதியவர்களோட இன்புட்ஸ். நம்மளுடைய தேசத்துக்கும் நாட்டுக்கும் நல்லது நடக்குதுன்னா யார் வந்து பண்ணா என்ன? ஓகே, நிச்சயமாக வரவேற்கு.
அதே மாதிரி ஜனநாயகம் சென்சார் சர்டிஃபிகேட் விவகாரம் ஜீவா சார் கூட அந்த இதில் சொல்லியிருந்தாரு ஆமா. ஜிப்சிக்கு அத்தனை கட்டு வாங்கினதான்ட்டு. ஸோ இந்த விஷயம் அரசியலாக்கப்படுகிறதா? இல்ல எல்லாத்துக்குமே இப்போ நம்ம ஒரு கட்டடம் கட்டணும்னா அதுக்கு கார்ப்பரேஷன் சிஎம்டின்னு ஒரு லோக்கல் பாடி இருக்கு. இப்போ பாலிடிக்ஸு அது மாதிரி வரும்போது உங்களுக்கு தேர்தல் ஆணையம்னு ஒரு விஷயம் இருக்குது. இப்போ சினிமாக்கு அப்படின்னும் போது சென்சார் போர்டுன்றது இட்ஸ் ரெகுலேஷன் பாடி. இது நம்ம இந்த படம்னு இல்லை, இந்த படம் இன்னைக்கு பெரிய நடிகர், இன்னைக்கு ஒரு அரசியல் சூழல் இருக்கிறனால இது பெருசாக நம்ம பேசப்படுது. இது இல்லாமல் தமிழ் படங்கள் உங்களுக்கும் நிறையா தெரிஞ்சிருக்கும். எவ்வளோ படங்கள் இன்னும் ரிலீஸ் ஆகாத படங்களே நிறைய படங்கள் இருக்குது. ஸோ அது நான் அரசியல் வந்து நான் பெருசாக இது பண்ணுறேன். எதிர்காலத்தில் அரசியலில் வர போகிறீங்க, நீங்கள் இதெல்லாம் பார்த்துருந்துக்கணும். சரி, அப்போ புதுக்கோட்டை தொகுதி கன்ஃபார்மா? இது நல்லா இருக்கு, நல்லா தான் கேட்குறது. உங்கள் வாய் முகூர்த்தம் பலிக்கிட்டோம். அப்படி ஒரு வாய்ப்பு வந்தால் நிச்சயமாக பண்ணுறோம். அப்படின்னா நான் தான் கோப்பா சேவா வருவேன், பக்கத்து ஊருக்கார வேற. இரண்டு நடிகர்களோட ரசிகருக்குள்ள சண்டைங்கிறது வந்து காலங்காலமாக இருந்துக்கிட்டு தான் இருந்தது. ஆனால் இப்போ வந்து இந்த சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறம் வந்து அது வந்து ரசிகர்களோட சண்டையை மாதிரி சம்மந்தப்பட்ட நடிகர்களோட குடும்பத்தை இழுக்கிற அளவுக்கு போயிருக்கு. அந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நம்ம தனி மனித தாக்குதல்ன்றது எப்போவுமே நிச்சயமாக தவிர்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான். நெக்ஸ்ட்டு 2 நடிகர்களுக்குள்ள சண்டை அப்படின்றது என்னைக்குமே இருந்தது இல்லை. ரசிகர்கள் தான் அது ஒரு காம்படிஷனாக தான் இருந்துச்சு. அது ஹெல்த்தியாக இருக்கிற வரைக்கும் நல்லது. ஓகே, ஒரு ஆரோக்கியமான போட்டியாக இருக்கும். அஜித் சார் வந்து விளம்பரங்களை நடிக்கவே மாட்டார். ஆமாம், ரொம்ப நாள் கழிச்சு கேம்பா விளம்பரத்தில் நடிச்சிருக்காரு. அதை வந்து அவருடைய ரசிகர்களே விமர்சனம் பண்ணுறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இங்கே தானே நடிக்க மாட்டார், வெளியூரில் போனால் நடிக்கலாம்ல. அப்படியா? அவர் துபாயில் தானே பண்ணுறாரு. ஷூட்டிங் தான் அங்கே, விற்கிறதெல்லாம் இங்கே. பிராண்டு எந்த பிராண்டுன்னு தெரியல எனக்கு. நான் தான் சொல்லிட்டேனே கேம்பான்ட்டு, அம்பானி பிராண்டு. அப்படியா? ஆமாம், நீங்கள் சொன்னதுக்கு அப்புறமா தான் தெரியுது. நல்ல விஷயம் தான், பண்ணிட்டோம். சரி, அடுத்த ப்ராஜெக்ட் என்ன? அதான் இன்னும் நம்ம கன்ஃபார்மாக அப்படின்ட்டு எதுவும் இல்லை. ஆன் டிஸ்கஷன்ஸ் அண்ட் டாக்ஸில் நல்ல படங்கள் தான் விரைவில் சொல்கிறோம். ஓகே, வெயிட் பண்ணுறதுக்காக உங்களுடைய கடின உழைப்புக்கெல்லாம் நல்ல பலன் கிடைக்கட்டும். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.